Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin. Assalatu wassalamu ala nabiyil mursalin wa alihi wa sahbihi ajma'in amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Karim wal Furqanil Majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bi fadli bismillahir rahmanir rahim. Wa fi adin idha arsalna alayhim ar-rihal aqim. Sadaqallahu al-aliyyul alim. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்மிருந்து மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த சபையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளும் தராவிஹ் தொழுகைக்கு பிறகு அல் குர்ஆனும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே அறிவியல் சார்ந்த குர்ஆன் வசனங்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தாரியாத் என்ற அத்தியாயத்துடைய 41வது வசனம், அல்லாஹு தாலா ஆது சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட காற்றை பற்றி பேசுகிறான். வஃபி ஆதின், ஆது சமூகம் இருக்கிறதே, இது அர்சல்னா அலைஹிமுர் ரீஹல் அகீம், அந்த ஆது சமூக மக்களை அழிப்பதற்காக வேண்டி நாம் மலட்டு காற்றை அனுப்பினோம். ரீஹல் அகீம், ரீஹின காற்று, அகீம்னா மலட்டு காற்று, மலட்டு காற்றை நாம் அவர்களுக்கு அனுப்பினோம் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். நமக்கு தெரியும், ஹூத் அலி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்திற்கு பேர் ஆது. ஆதுங்கிறது சமுதாயத்துடைய பேர், அந்த சமுதாயத்துடைய நபி பேர் ஹூது. ஒரு கட்டத்துக்கு பிறகு அல்லாஹு தாலா நீங்கள் வெளியேறிடுங்க நபியை பார்த்து சொன்னால் இவங்களுக்கு வேதனை வரப்போகுதுன்னு சொல்லி அல்லாஹ் அவர்களை காற்றை கொண்டு அழித்ததாக குர்ஆனில் பார்க்கிறோம். மிகப்பெரிய அதாவது பலம் பொருந்திய ஒரு சமுதாயம் ஆது கூட்டத்தினர்கள். அல்லாஹு தாலா அவர்களை அழிப்பதற்கு காற்றை தேர்வு செய்தான். அந்த காற்று எப்படியெல்லாம் வீசியது, காற்றுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறார். ஹாக்கா என்ற அத்தியாயத்தில் பேசுவான், வ அம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் சர்சரி நாத்தியா, ஆது சமூகம் இருக்கிறதே அவர்களை அழிப்பதற்காக வேண்டி சருசரிஞ்சனா தொடர்ந்து வீசக்கூடிய காற்றை நாம் அவர்களுக்கு மத்தியிலே அனுப்பினோம். சஹரஹ அலைஹிம் சப லயாலின் வ சமானியத் ஐயாம், அல்லாஹு தாலா சொல்கிறான், அவர்களுக்கு அந்த காற்று எப்படி வீசியதுன்னு சொன்னால் 7 இரவுகள் 8 பகல்கள் அல்லாஹு தாலா தொடர்ந்து வீச செய்தான் என்பதாக அந்த காற்றை பற்றி குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு ஓதப்பட்ட இந்த நான் ஓதி காட்டிய இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது, அந்த காற்றுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது அகீம், மலட்டு காற்று என்கிறான். அது என்ன மலடு? நமக்கு தெரியும், மலடு என்றால் குழந்தை பாக்கியம், குழந்தை பெறுவதற்கு சக்தி பெறாதவர்கள், அந்த தன்மை இழந்தவர்களுக்கு மலடி அல்லது மலடன் என்று சொல்வதுண்டு. அல்லாஹு தாலா குர்ஆனிலேயே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். உதாரணத்துக்கு குழந்தைகள் சம்பந்தமாக பேசும்பொழுது அல்லாஹு தாலா சொல்வான், யஹபுலி மையஷா இனாசா, அல்லாஹ் தான் நாடுகிற சில பேருக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான். ஒ யஹபுலி மையஷா துக்கூர், சிலருக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான். அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரான் ஒ இனாசா, நாடுகிறவர்களுக்கு ஆண் குழந்தையும் கொடுக்குறான், பெண் குழந்தையும் கொடுக்குறான். சிலருக்கு பெண் குழந்தையாக இருக்கும், அது அல்லாஹுடைய நாட்டம். சிலருக்கு ஆண் குழந்தையாக இருக்கும், அதுவும் அல்லாஹுடைய நாட்டம். சிலருக்கு ரெண்டுமே இருக்கும், 2 பையன் 2 பொண்ணு, 3 பையன் 1 பொண்ணு, 1 பையன் 1 பொண்ணு, இது அல்லாஹுடைய நாட்டம். வயஜலு மையஷா வக்கீமா, அல்லாஹ் 4வதாக பேசுகிறான், நாடுகிற சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் ஆக்கி விடுகிறான். அவர்களை மலடிகளாக, ஆண்களில் மலடர்களாக ஆக்கி விடுகிறான். இந்த இடத்துல அல்லாஹு தாலா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தை அகீம். அல்லாஹு தாலா இந்த காற்றை பற்றி சொல்லும் பொழுது அகீம், ரீஹல் அகீம்னு சொல்கிறான். இப்போ மனிதர்களில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மலடர்கள், மலடிகள், புரியுது, அவங்களால குழந்தை பெக்க முடியாது. காற்றுல என்ன அகீம், காற்றுல என்ன மலட்டு காற்று என்றால், அருமையான சகோதர பெருமக்களே, இன்றைக்கு நவீன அறிவியல் 1700களுக்கு பிறகு கண்டுபிடிக்கின்ற ஒரு செய்தியை சொல்கிறான். பொதுவாக மனிதர்கள் சுவாசிக்க வேண்டும் என்றால் காற்று அவசியம்னு சொல்லுவோம். அடிப்படையில் அது தவறு. காற்றுல ஆக்சிஜன் இருக்கணும். வெறுமனே காற்று இருந்தால் மட்டும் சுவாசிச்சிட முடியாது. காற்றில் ஆக்சிஜன் இருந்தால் தான் அப்போ தான் சுவாசிக்க முடியும். வெறுமனே காற்று இருக்குது, அந்த காற்றுல ஆக்சிஜன் இல்லை, அல்லது ஆக்சிஜன் இருக்கிறது போதுமான அளவு இல்லை என்றால் அங்கே நம்ம சுவாசிக்க முடியாது, உயிர் வாழ முடியாது. நம்ம முதல் நாள் பேசணும், இங்கே மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடம் பூமி மட்டும்தான், வேறு கோள்களில் அல்லாஹ் அந்த அமைப்பை ஏற்படுத்தலண்டு. அந்த மற்ற கோள்களில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அங்கு சில கோள்களில் காற்று இருக்கிறது, ஆனால் பிராணவாயு என்று சொல்லப்படக்கூடிய ஆக்சிஜன் இல்லை. ஆக்சிஜன் இல்லாட்டி மனிதனால் உயிர் வாழ முடியாது. O2 ஆக்சிஜன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, உதாரணமாக நிலவில் காற்று இருக்குது, ஆக்சிஜன் இல்லை.
செயற்கையாக ஆக்சிஜனோட நம்ம உதவியோடு செயற்கை ஆக்சிஜனோடு தான் அங்கே உயிர் வாழ முடியுமே தவிர அங்கு நம்ம சுவாசிக்க முடியாது. இங்கே நம்ம சுவாசிக்கிற மாதிரி அங்கே சுவாசிக்க முடியாது. செவ்வாயை பற்றி பார்த்தோம், புதனை பற்றி பார்த்தோம். அங்கெல்லாம் டெம்பரேச்சர் வெப்பம் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அடிப்படை ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜன் அங்கெல்லாம் கிடையாது. ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஒரே கோள் உலகத்திலேயே பூமி மட்டும்தான். 1772 ஸ்வீடனை சேர்ந்த ஆய்வாளர் SW ஷீலே என்பவர் தான் இந்த ஆக்சிஜனுடைய பண்புகளை பற்றியும் ஆக்சிஜனுடைய முக்கியத்துவத்தையும் பற்றி பேசி அவர் தான் பெயரிடுகிறார் ஆக்சிஜனுக்கு பிராணவாயு, உயிர் வாயுன்னு சொல்கிறார். அதாவது எனக்கு பிறகு ஒரு உயிர் வந்தால் நான் மலடன் இல்லை, என்னோட முடிஞ்சிருச்சு, என்னோட ஜெனரேஷன், எனக்கு பிறகு எனக்கு குழந்தைகள் பெறாது என்று இருந்தால் நான் மலடன், எனக்கு என்னுடைய மனைவி மலடி என்பாள். அதே போல தான் ஒரு காற்றின் மூலமாக உயிர் வாழ முடியும் என்று இருந்தால் அந்த காற்று தான் நல்ல காற்று. அந்த காற்றின் மூலமாக உயிர் வாழ முடியாது, அதாவது ஆக்சிஜன் இல்லாத காற்று இருக்கு, இது மலட்டு காற்று என்பதாக பெயரிடுகிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அந்த ஆது கூட்டத்தினர்களுக்கு மலட்டு காற்றை நம்ம வீசினோம் என்பதா. ஆக்சிஜன்றது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம் அல்ல. அருமையான சகோதர பெருமக்களே, இன்னைக்கு ஆக்சிஜன் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் இந்த பூமி நில குலைஞ்சிரும். இந்த SW ஷீலே என்பவர் ஆக்சிஜனுடைய பயன்பாடுகளை பற்றியும் ஆக்சிஜனுடைய முழு முக்கியத்துவத்தை பற்றியும் பேசுகிறார். ஆக்சிஜன் தான் இந்த பூமியில் உலகத்தில் மனிதர்கள் வாழுவதற்கு அவசியமானதாக இருக்கிறது. பேசிக் முதலாவது ஆக்சிஜன் என்று இல்லை என்றால் இந்த பூமியில் எந்த ஜீவராசியும் சுவாசிக்க முடியாது, மூச்சடைச்சி இறந்துடுவாங்க. நம்பர் 1. ரெண்டாவது, ஓசோன் படலத்தை பற்றி நம்ம பார்த்தோம், சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தோம். பூமியை பாதுகாப்பதற்காண்டி அல்லாஹ் தஆலா ஓசோன் வானத்தில் ஒரு முகடை ஏற்படுத்தினான். இந்த ஓசோன் என்ன? ஆக்சிஜன் O3, ஆக்சிஜனுடைய 3 மூலக்கூறுகள். ஆக்சிஜன் இல்லை என்றால் இந்த ஓசோன் படலம் சிதறி போயிடும். வானத்திலிருந்து சூரியனிலிருந்து வரக்கூடிய சூரிய கதிர்கள் நேரடியாக பூமியில் பட்டு பூமி நாசமாகிவிடும். ஆக்சிஜன் தான் பூமியை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதாக ஆக்சிஜனுடைய பயன்பாடை பற்றி பேசுகிறார். நெருப்பு எரிய வேண்டும் என்றால் ஆக்சிஜன் தேவை. இன்னைக்கு வாகனம் இயங்குகிறது, இன்ஜின் ஓடுகிறது, ராக்கெட் பறக்கிறது, ஆகாய விமானம் செல்கிறது என்றால் இதற்கு எல்லாவற்றுக்கும் ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் இல்லை என்றால் எரிபொலி எரியாது, இயந்திரம் இயங்காது என்பதாக ஆக்சிஜனை பற்றி சொல்கிறார். ஆக்சிஜனுடைய முக்கியத்துவம் பற்றி இன்னும் கூடுதலாக ஒரு செய்தி சொல்கிறார். ஆக்சிஜன் ஒன்று இல்லை என்றால் பூமியில் தண்ணீரே கிடையாது, பூமி பூரா பாலைவனமாகிறோம். நீங்கள் வேதியியல்ல கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, தண்ணியுடைய கெமிஸ்ட்ரி பெயர் H2O. 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தால் தான் அங்கே தண்ணி உருவாகும். ஹைட்ரஜனுடைய 2 மூலக்கூறும் ஆக்சிஜனுடைய 1 மூலக்கூறும் சேரும் பொழுது தான் அங்கே தண்ணீர் உருவாகும். இந்த ஆக்சிஜன் என்று இல்லை என்றால் இந்த ஹைட்ரஜன் ரொம்ப லோவஸ்ட், ரொம்ப பலகீனமான காற்று, இது வானத்தின் பக்கம் உயர்ந்திடும். அதற்கு பிறகு பூமியில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணீரும் ஆவியாகிவிடும், பூமியே வறண்ட பாலைவனமாக ஆகிவிடும் என்பதாக ஆக்சிஜனுடைய பயன்பாடை பற்றி பேசுகிறார். தண்ணீரில் ஆக்சிஜன் இருக்கிறது. தண்ணீரில் இந்த மீன்கள்லாம், தண்ணீரில் மிதக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் எப்படி உயிர் வாழுகிறது என்றால் தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தான். ஆக்சிஜன் இல்லை என்றால் அவைகளால் உயிர் வாழ முடியாது என்பதாக கூடுதலாக ஒரு செய்தி சொல்கிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த ஆக்சிஜன் இல்லை என்றால் அதிகபட்சம் ஒரு 5 நிமிடம் அல்லாஹ் தஆலா பூமியில் ஆக்சிஜனை நிறுத்திவிட்டால் இந்த பூமி நாசமாகிவிடும் இல்லையா? பூமி ஆக்சிஜன் தான் உயிர் வாயு, பிராணவாயு. எந்த காற்றுல ஆக்சிஜன் இருக்கிறதோ அதற்கு தான் நல்ல காற்று என்று சொல்லப்படும். ஆக்சிஜன் இல்லாத காற்று மலட்டு காற்று என்று சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா ஆது சமூகத்திற்கு மலட்டு காற்றை வீச செய்தோம் என்பதாக சொல்கிறார். நமக்கு தெரியல ஆக்சிஜனுடைய பயனை பற்றி. அதாவது கிதாபுகள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு 12 முறை மூச்சை இழுத்து விடுகிறார். ஒரு நிமிடத்திற்கு நார்மலாக மூச்சை விட்டு இழுக்கிறோம் இல்லையா, 12 முறை இழுத்து விடுகிறார். ஒரு மணி நேரத்திற்கு, ஒரு நிமிடத்திற்கு 12 முறை, ஒரு மணி நேரத்திற்கு 12ஆல் பெருக்கணும்னு சொன்னால் 720 முறை. ஒரு நாளைக்கு அதை 24ஆல் பெருக்கணும்னு சொன்னால் 17,280 முறை. ஒரு மனிதர் சராசரியாக ஒரு முறை 17,280 முறை மூச்சை இழுத்து விடுகிறார். ஒவ்வொரு முறையும் மூச்சை இழுத்து விடும் பொழுது 1/2 லிட்டர் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு முறை நம்ம மூச்சை இழுத்து விட்டோம்னா 1/2 லிட்டர் ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நாளைக்கு சாதாரணமாக 8,640 லிட்டர் பயன்பாடில் இருக்கிறது ஆக்சிஜனை பற்றி சொல்லப்படுகிறது. அதே போல் ஐசியூவில் இருக்காங்க இல்லையா, ரொம்ப கொரோனா நேரத்தில் ஐசியூலெலாம் இருக்கும் பொழுது இங்கே கூடுதலாக சில ஒரு நிமிடத்திற்கு மட்டுமே 10 to 24 லிட்டர் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நாளைக்கு சுமார் 36,000 லிட்டர் இவர்களுக்கு ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகிறது என்பதாக
ஆக்சிஜனுடைய பயன்பாடை பற்றி பேசுகிறார்கள். நமக்கு தெரியல ஆக்சிஜனுடைய பயன்பாடுகள் என்னன்ட்டு. நுரையீரல் இருக்கு இல்லையா, நுரையீரல், இந்த நுரையீரலுடைய வேலையை காற்றுலேருந்து ஆக்சிஜனை பிரித்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளும். நுரையீரலில் மட்டுமே லங்ஸ் இருக்கு இல்லையா, 2 பக்கம் இருக்கும். இந்த லங்ஸ் பொதுவாக இந்த பீடி சிகரெட்டில் பார்த்தா தெரியும், அந்த லங்ஸு, அதாவது பீடி அதிகமாக சிகரெட் அதிகமாக குடிக்கும்போது லங்ஸ் வீணா போயிருந்து. இந்த லங்ஸில் மட்டும் சுமார் 30 கோடி சிறிய அறைகள் இருக்கிறது. சும்மா லன்ஸ் ஒரு 60 ரூபாய்க்கு கடையில் கொடுத்தா வாங்கி சாப்பிடுவோம். அந்த லன்ஸ் நுரையீரலில் மட்டும் 30 கோடி அறைகள் இருக்கிறது. அந்த அறைகள் வழியாக காற்று உள்ளே போய் ஃபில்டர் ஆகி இந்த காற்றிலிருந்து ஆக்சிஜனை இந்த நுரையீரல் இதயத்திற்கு தள்ளுகிறது. கார்பன் டை ஆக்சைடை, தேவையில்லாத காற்றை வெளியே தள்ளுகிறது. நுரையீரல் சரியில்லைன்னு சொன்னால் மூச்சிட முடியாது. அதாவது யாருக்காவது நுரையீரலில் தண்ணி தேங்கிருச்சுனீங்க, மூச்சு திணறல் வரும். இவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுவாங்க, ஆக்சிஜன் வைப்பாங்க. அந்த நுரையீரல்லேருந்து தண்ணியை வெளியே எடுக்கிற வரைக்கும் அந்த ஆக்சிஜன் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம் சொன்னால் நுரையீரலுடைய வேலை காற்றிலிருந்து ஆக்சிஜனை பிரித்து இதயத்திற்கு அனுப்புவது தான். நுரையீரல் செயல்படலைன்னு சொன்னால் மூச்சிட முடியாது, ஆக்சிஜனை பிரிக்க முடியாது. அதனால் வேறு வழி இல்லாமல் ஆக்சிஜனை மட்டும் பிரித்து வைத்து அதை மூக்கில் கொடுப்பாங்க, முகத்தில் கொடுப்பாங்க. மூக்கின் வழியாக ஆக்சிஜனை மட்டும் கொடுப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிறோம், இதே அறையில் ஒருத்தருக்கு நுரையீரல் பிரச்சனையாக இருக்குது, இந்த அறையில் ஆக்சிஜன் இருக்குது, நம்மளால் சுவாசிக்க முடியுது, அவருக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் என்னுடைய நுரையீரல் ஆக்சிஜனை பிரித்து எடுக்க முடிகிறது, அவருக்கு அந்த சக்தி இல்லை. கொரோனா நேரத்தில் பெரும்பாலான பிரச்சனை இதுதான், ஆக்சிஜன் தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் கொரோனா நோய். அந்த காய்ச்சல் இருக்கிறது, நுரையீரலை அடித்தது, நுரையீரல் ஆக்சிஜனை பிரித்து எடுக்க முடியலை, மூச்சு திணறல், அதனால் ஆக்சிஜனை அளித்தார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஆக்சிஜன் என்பது மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஆக்சிஜன் இல்லை என்றால் மனிதனால் உயிர் வாழ முடியாது. அதனால தான் எத்தனையோ காற்றுகள் இருந்த போதிலும் ஆக்சிஜனுக்கு அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள், உயிர் வாயு, பிராண வாயு என்பதாக பெயர் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஆது கூட்டத்தினர்களுக்கு இந்த ஒரு சின்ன வார்த்தையில், அக்கீம்ன்ற வார்த்தையில் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டான். இன்னைக்கு ஆக்சிஜனுடைய பயன்பாடுகளை பற்றி என்னெல்லாம் பேசுகிறாங்களோ இன்னைக்கு நவீன அறிவியல், இதை முழுக்கையும் அல்லாஹ் தஆலா ஒரே வார்த்தையில் சொல்கிறான், அகீம், மலட்டு காட்டை நாம் அவர்களுக்கு வீசினோம் என்பதா. இன்னைக்கும் போர் நேரங்களில் எதிரி நாடுகளில் சில ஹைட்ரஜன் குண்டுகளை வீசுவாங்க. அதனுடைய தேவை என்ன தெரியுமா? போய் யாருக்கும் காயம் ஏற்படுத்தாது. அந்த குண்டுகள் வீசினா யாருக்கும் உடம்புல காயம்லாம் ஏற்படுத்தாது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை மட்டும் அழிச்சிடும். அந்த குண்டு போடப்பட்டால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை முழுக்க அழிச்சிடும். ஆக்சிஜன் அழிக்கப்பட்டால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மூச்சு விட முடியாது, மூச்சு திணறி இறப்பார்கள் என்பதாக இன்னைக்கு நவீன அறிவியல் இந்த போர் சம்பந்தமாக பேசுகிறது. போரில் பயன்படுத்தக்கூடிய ஹைட்ரஜன் குண்டுகள் சம்பந்தமாக பேசுகிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அல்லாஹு தஆலா இதை ரொம்ப அழகாக பேசுகிறான். ஆது சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி நாம் 7 நாட்கள் தொடர்ந்தாற்போல் மலட்டு காற்றை வீச செய்தோம். அதன் மூலமாக அவர்கள் மூச்சு திணறி இறந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். கூடுதலாக இன்னொரு செய்தி சொல்லப்படுகிறது, காற்றில் ஆக்சிஜன் இல்லாத போது இதயத்திற்கு போகக்கூடிய ஆக்சிஜன் பத்தாமல் போகும் பொழுது இதயம் செயலிழந்து போகும். அல்லாஹ் தஆலா ஆது கூட்டத்தினர்களை பற்றி சொல்கிறான், அவர்களுக்கு காற்று வீசியது அவர்களுடைய இதயம் எல்லாம் வெடித்து சிதறியது என்பதாக சொல்கிறான். காற்று வீசினதுக்கும் இதயம் வெடித்ததற்கும் என்ன சம்பந்தம் என்றால், அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்கிறான், அவர்களுக்கு நம்ம சாதா காற்றை வீசல, ஆக்சிஜன் இல்லாத காற்றை வீசினோம். அவர்களால் மூச்சு விட முடியாம மூச்சு திணறி இதயம் துடிதுடித்து அவர்கள் இறந்தார்கள் என்பதாக அந்த வசனங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த முழு செய்தியையும் அல்லாஹ் தஆலா ஒற்றை வார்த்தை மலட்டு காட்டை நாம் அவர்களுக்கு மத்தியில் வீசணும் என்பதாக சொல்லி காட்டினான். கண்ணியமான சகோதர மக்களே, குர்ஆனில் எப்படி நிறைய அறிவியல் சான்றுகள் இருக்கிறது. குர்ஆனை படிப்பதற்கும், குர்ஆனின் அடிப்படையில் விளங்குவதற்கும், குர்ஆனின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்குமான நல்ல தௌஃபீக்கை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.